வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோர்சி அகாடமி. நான் உங்கள் சுபின். நாம் இந்த வீடியோவில் ரயில்வே போர்டிலிருந்து வந்த ஒரு முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஏஎல்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, இந்த ரயில்வேல வேலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப 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 சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். அது என்ன அப்படின்னா, ஏஎல்பி வேக்கன்சி 5696 இருந்து 5696 கிட்டத்தட்ட 3 மடங்கு. இப்போ 6000 அப்படின்னா 3 மடங்குனா 18,000. இது 3 மடங்குக்கும் அதிகமாக இந்த வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எவ்வளவுன்னு பார்ப்போம். 5696 18,799க்கு வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மடங்குக்கும் அதிகம். ஒரு சோனுக்கும் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளோட சதர்ன் ரயில்வேல எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. சதர்ன் ரயில்வே சென்னை 218 வெறும் 218 726க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மடங்கு. ஓகேவா? 3னா 218னா 600 சில்லற வரும். இது 3 மடங்கை விட அதிகம். 726 726க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே, இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே தான். சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹுப்ளி வரும் ஹெட் குவார்ட்டர்ஸ். சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 473ல் ஃபஸ்ட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில். இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வேகன்சி எவ்வளவு அப்படின்னா 1576. பாருங்க, 3 மடங்கை விட அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது மொத்தத்தில் நீங்கள் சவுத்தில் இருக்கவங்க ஒன்றி சதர்ன் ரயில்வே அப்ளை பண்ணியிருப்பீங்க மேக்ஸிமம், இல்லைனா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே, இல்லைனா சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகந்திராபாத். சவுத் சென்ட்ரல் ரயில்வே எவ்வளோ வேகன்சினா 585 இப்போது 1949, கிட்டத்தட்ட 2000 கிட்ட வேகன்சி இருக்குது சவுத் சென்ட்ரல் ரயில்வே. இது ஆந்திராவில் வரும். சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே நம்ம ஹுப்ளி கர்நாடகாவில் வரும். சதர்ன் ரயில்வே சென்னை. ஓகேவா? மற்ற ரயில்வேலாம் பாருங்கள். சென்ட்ரல் ரயில்வேல வேகன்சி எவ்வளோ அப்படின்னா, சென்ட்ரல் ரயில்வே மும்பையில் வரும். 535 இப்போது 1783 கிட்ட இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் வேகன்சி எவ்வளோனா 1783. அதுக்கப்புறம் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே அப்படின்னா ஹஜிப்பூர். ஓகேவா? இது வேகன்சி பெருசாக இன்க்ரீஸ் பண்ணல. சேம் 76 தான். அதுக்கப்புறம் ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வேனா புவனேஸ்வர். ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வே எவ்வளவுனா 479 1595, கிட்டத்தட்ட 1600 வரைக்கும் இந்த வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்ல இதுதான். அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் ரயில்வே 415 கொல்கட்டா 415 1382. எல்லா இதுவுமே மேக்ஸிமம் இந்த ஈஸ்ட் ரயில்வேயை தவிர வேற இருக்கக்கூடிய இந்த நார்த் மற்ற எல்லா சோனுமே பார்த்தோம்னா 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸ்டர்ன் ரயில்வே 415 1382க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே நார்த் சென்ட்ரல் ரயில்வே பார்த்தோம் அப்படின்னா அலகாபாத்தில் வரும். நார்த் சென்ட்ரல் ரயில்வே 415 நார்த் சென்ட்ரல் ரயில்வே 241 802க்கு இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே 43 வேகன்சியிலிருந்து இப்போது 143 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 3 மடங்கு தான். நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கோரக்பூர் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேக்கு 43 143க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வே 129 428க்கு இப்போ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் 428 வேகன்சி. நார்த்தன் ரயில்வே 150 499 500 கிட்ட வேகன்சி இப்போ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம். நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே 218 791. அதேமாதிரி சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகந்திராபாத் நம்ம பக்கத்திலே இருக்குது. 585 கிட்டத்தட்ட 2000 1949 கிட்ட வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம். சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே பார்த்தோம் அப்படின்னா பில்லாஸ்பூரில் வரும். 1192 வேகன்சியிலேருந்து இப்போது 3973 வேகன்சி. இதுதான் இருக்கிறதுலே வேகன்சி அதிகம். எல்லா இடத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா 3 மடங்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே
முந்நூறுலேருந்து 1001. சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே அப்படின்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே வரும்னா கார்டன் ரீச் கொல்கட்டாவில் வரும். சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே. சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே பார்த்தோம் அப்படின்னா 300லேருந்து 1001 வேகன்சி. சதர்ன் ரயில்வே 218, நம்ம சென்னை 218லேருந்து 729 வேகன்சி. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே 473லேருந்து 1576 வேகன்சி. வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே 219லேருந்து 729. வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஜபால்பூரில் வரும். 729 வேகன்சி வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ரயில்வே 413லேருந்து 1376. மொத்தத்தில் 5696லேருந்து 18799, 3 மடங்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த அளவு ஒரு நிறைய வேகன்சி வரக்கூடிய எக்ஸாம். அது மட்டும் இல்லை, இந்த எக்ஸாம் மற்ற எக்ஸாம் எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் டிகிரி இருந்தால் போதும், இல்லைனா 12th எலிஜிபிளாக இருந்தால் போதும், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. ஆனால் இந்த எக்ஸாமுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ இல்லை டிப்ளமோ இல்லைனா இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும்தான். அதுவும் எல்லா குரூப்பும் எழுத முடியாது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், இந்த மாதிரி குறிப்பிட்ட சில குரூப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான், டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க மட்டும்தான் இதை எழுத முடியும். அப்போது இங்கே காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. 18,000 தானேன்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப பெரிய வேகன்சி. ஏன்னா இப்போ அப்ளை பண்ணுறவங்க நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, மெடிக்கலும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த எக்ஸாமோட கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக உங்கள் ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம். நம்ம சேனலில் நம்ம சேனலோட நம்ம இப்போ ஸ்கோரிஸ் அகாடமி, நம்ம அகாடமியோட டெலிகிராம் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளோட ஆப்பில் ஸ்கோரிஸ் அகாடமி அப்படிங்கக்கூடிய நம்ம ஆப்பில் கெமிஸ்ட்ரி கிளாஸ் ரயில்வே எக்ஸாமுக்கான, குறிப்பாக ரயில்வே எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் அதை நடத்தியிருக்கிறேன். அது வந்து நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் படித்தாலும் நீங்கள் வந்து இந்த கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்சுட்டு போனாலே நீங்கள் உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கும் மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இது ரயில்வே எக்ஸாமில் தான் சயின்ஸ்லேருந்து கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்லேயே ரயில்வே எக்ஸாம் தான் நமக்கு மற்ற எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், மற்ற டிஃபென்ஸ் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது ரயில்வேக்கு சயின்ஸ்லேருந்து, குறிப்பாக ஏஎல்பிக்கெலாம் சயின்ஸ்லேருந்து அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. அப்போது நான் அந்த லெவல், அந்த ரயில்வே எக்ஸாம் ஸ்டாண்டர்டுக்கு தான் உங்களுக்கு கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணி நடத்தியிருக்கிறேன். நம்ம சேனலோட ஆப் இருக்குது, ஸ்கோரிஸ் அகாடமியோட ஆப் இருக்குது. கீழே ஆப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 249 ரூபா கோர்ஸோட அந்த ப்ரைஸு. உங்களுக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் பிடிஎஃப் கரெக்டாக நான் வந்து நோட்ஸ் எடுக்கிற அந்த போர்டில் எழுதக்கூடிய அந்த பிடிஎஃப் கிடையாது. செப்பரேட் உங்களுக்கு பிடிஎஃப், உங்களுக்கு அந்த கோர்ஸ் கூடயே, அந்த வீடியோ கிளாஸ் கூடவே, ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் கூடவே பிடிஎஃப்பும் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பிடிஎஃப் மட்டும் படித்தா போதும். செப்பரேட்டாக வேறு ஒரு புக்கு வாங்கி கெமிஸ்ட்ரிக்கு படிக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போ நான் தமிழில் பிடிஎஃப் கொடுக்குறேன் அப்படின்னா கரெக்டாக இந்த அப்படியே இங்கிலீஷில் இருக்கக்கூடியதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டது கிடையாது. தமிழ் புக்கை பார்த்து கரெக்டான அதுக்கு தமிழ் வேர்டு என்ன அப்படிங்கிறத பார்த்து போட்டது தான். அந்த பார்த்து தான் அந்த தமிழில் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கி படிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்மளோட ஆப்பில் வரும் நாட்களில் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிராயிங், அந்த ஏஎல்பியோட செகண்ட் ஸ்டேஜில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட்டு, அது வந்து நான் நடத்த போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த கெமிஸ்ட்ரி கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிராயிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏஎல்பி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ரயில்வேல ஒரு வேலைக்கு வரணும், இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை சிலவங்களுக்கு வந்து நான் ட்ரெயின் ஓட்டுற வேலைக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய பயங்கர பேஷனாக சிலவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஆளாக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த வாய்ப்பை, இந்த 2024 இந்த ஏஎல்பி நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை விட ஈஸியாக ஒரு எக்ஸாம், இதை விட வேகன்சி அதிகமான ஒரு எக்ஸாம் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நானும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட், நான் வந்து ஏஎல்பி எக்ஸாம் 2018 கிளியர் பண்ணேன். என்னால் முடிஞ்ச சப்போர்ட், எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்து உங்கள் கூட நானும் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா படிங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். பாய்.